வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாட்டில் 5.67 கோடி இருக்கும் மொத்த வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிப்பு. இறுதி வாக்காளர் பட்டியல் மொத்தமா வாக்காளர்களின் எண்ணிக்கை 56707,380 on 277,38925 pen 289,60838 மூன்றாம் பாலினம் 7617. தமிழ்நாடு இறுதி வாக்காளர் பட்டியலில் ஆண் வாக்காளர்கள் 2,77,00,000 பேரும் பெண் வாக்காளர்கள் 2,89,00,000 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 7,617 பேர் உள்ள நிலையில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே 12.21 லட்சம் பேர் அதிகம் உள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக 27,53,793 பேரின் பெயர் சேர்ப்பு. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 70 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்புவோர் இப்போதும் கூட விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலமாக தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. இன்னிலிருந்து நம்ம கண்டினியூஸ் அப்டேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஒரு வேண்டிக்கோள், நம்ம இந்த வாக்காளர் பட்டியல் சாஃப்ட் காப்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவோம். உங்கள் பேர் எல்லாம் போய் செக் பண்ணிடுங்க. இப்போ கூட நீங்கள் ஃபார்ம் 6 கொடுத்துடலாம். இப்போ கூட நீங்கள் ஏதோ சேஞ்சஸ் வேணும்னா அப்ளை பண்ணிடலாம். அதே போல் அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் கூட எலிஜிபிள். எந்த வாக்காளருக்கு இந்த அவங்க பேர் இல்லை, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு. எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்களை விலைக்கு வாங்க முடியாது, யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம் என நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் தவேக தலைவர் விஜய் உறுதிமொழி. எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் விஜய்க்கும் ஸ்டாலின் சார்க்கும் நடக்கின்ற போர். தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு என தவேக தலைவர் விஜய் பேச்சு. மக்களை நேசிக்கும் விஜய் வேண்டுமா, மக்கள் விரோத ஸ்டாலின் வேண்டுமா? விஜயை நம்புகின்றீர்களா, ஸ்டாலின் சாரை நம்புகிறீர்களா எனவும் விஜய் கேள்வி. காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆட்சியில்தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம். ஒன்றுக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் அல்ல என விஜய் கடும் விமர்சனம். தமிழக அரசியலில் சீரியஸாக போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது சிலர் காமெடி செய்கிறார்கள். காமெடியன்களுக்கு இங்கு இடம் அல்ல பாஸ் என அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்த விஜய். அண்ணா அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு ஒதுங்கினாலும் சீட்டு வழங்கிவிடுகிறது திமுக. ஊழலில் சேர்த்த பணத்தை பங்கு வைத்து திமுக கூட்டணி சேர்ப்பதாகவும் விஜய் கடும் தாக்கு.
கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் என் மீது பழி போட்டது ஏன் என தவேக தலைவர் விஜய் ஆவேசம். பரப்புரை நடத்த அனுமதி கொடுக்காதது ஏன் எனவும் சரமாரி கேள்வி. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். கல்வி மருத்துவம் தரமானதாக வழங்கப்படும் எனவும் தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்ட தவேக தலைவர் விஜய். இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கல்விதான் கடவுள் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும். கல்வி எனும் கடவுள்தான் வாழ்வில் உங்களுக்கு நிறைய கொடுக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகரில் கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரி திறப்பு. கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு கல்லூரியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பேப்பர் மில் சாலை மற்றும் ரெட்டேரி சந்திப்பில் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தையும் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அளவுக்கு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இத்தனை வளர்ச்சி திட்டங்கள் இல்லை. அனைத்து நலத்திட்டங்களுக்கும் மாடலாக கொளத்தூர் தொகுதி உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தன்னை பார்த்து பாஜக முரட்டு அடிமை என கூறும் உதயநிதி அவரது தாத்தாவை என்னவென்று சொல்வார் என எடப்பாடி பழனிசாமி காட்டு. தன் தாத்தா கருணாநிதியை நேரடியாக விமர்சிக்க முடியாமல் என் பெயரை குறிப்பிட்டு தன் தாத்தாவை பற்றி பேசுகிறாரா எனவும் ஆவேசம். வாரிசு அரசியலை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழக மக்கள் வீழ்த்திடப் போகும் தேர்தல் இது என எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். உலகின் பணக்கார குடும்பங்களுள் ஒன்றாக இருக்கும் ஸ்டாலின் குடும்பத்தின் ஆட்சி தேவையா எனவும் கேள்வி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. 12 தொகுதிகள் வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா சீட் கேட்கும் மதிமுக. வரும் சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில்தான் மதிமுக போட்டியிடும். தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் மதிமுக பேச்சுவார்த்தை குழு பேட்டி. திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு. இந்த முறையும் உதயசூரியன் சின்னத்திலேயே மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடும் என கட்சியின் தலைவர் ஜவாஹிர் உல்லா பேட்டி. திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சியிடையே வரும் 27ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவிருந்த நிலையில் திடீர் மாற்றம். கூட்டணி கட்சிகளுடன் சுமூகமாக நடைபெற்று வரும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. மகளிருக்கு அரசியல் அதிகாரத்தை முதலமைச்சர் தருவார் எனவும் நம்புவதாக திமுக எம்பி கனிமொழி பேட்டி. வரும் 26ஆம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வரவுள்ளதாக தகவல். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு, கூட்டணி ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,18,880க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை.
தங்கம் விலை போல் வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அதிர்ச்சி. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழப்பு. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நாளை வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.